Dear students, in this video we will see about gymnosperms. It will come under the subkingdom phanerogames. That gymnosperms and angiosperms are come under the subkingdom phanerogame. What is the meaning of phanerogame? Flowering plants or seed producing plants. These two are the flowering plants and seed producing plants. Before that we see about algae, bryophytes, pteridophytes. They are come under the subkingdom cryptogames, non-flowering plant, non-seed producing plants. Phanerogames are the flowering plant, seed producing plant. The gymnosperms and angiosperms are come under the subkingdom phanerogames. Gymnosperms are the naked seeded plant. Example for gymnosperms: cycads, coniferals, nettles. Naked seeded plant. Naked seeded plant means the seed can be visible to our normal eyes. The seeds are exposed to the environment. ஓகேவா, ஒன்ஸ் நீ ஆப்பிளை பார்க்கும்போது அதோட சீட்ஸை உன்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தட் சீட் இஸ் கவர்டு பை த ஃப்ரூட். சீடு சென்டரில் இருக்கும், ஃப்ரூட் வந்து அதை கவர் பண்ணியிருக்கோம். பட் ஜிம்னோஸ்பர்ம்ஸில் அப்படி இருக்காது. சீட்ஸ் டைரெக்டாக என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறதா என்னது? ஜிம்னோஸ்பர்ம்ஸ். Gymnosperms, naked seed producing plant. Gymno means naked, sperm means seed. These gymnosperms are abundant in the period of Jurassic and Cretaceous period of Mesozoic era. Mesozoic era la Jurassic and Cretaceous period la வந்து இந்த gymnosperms வந்து abundant-ஆ இருந்தது. That Michael Crichton's science fiction book. That book is converted into the film Jurassic Park in the year 1993 by Steven Spielberg. ஓகேவா? ஸோ அந்த புக்கு, அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்கு தான் என்னவா கன்வெர்ட் பண்ணாங்க? ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணாங்க. யார்? ஸ்டீவன் ஸ்பில்பர்க். ஸோ அதில் வந்து இந்த ஆம்பர் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆம்பரில் எக்ஸ்டென்ட் ஸ்பீஷீஸ் எப்படி ப்ரிசர்வ் ஆச்சு, ஸோ ஆம்பரை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உனக்கு ஜுராசிக் பார்க் ஃபிலிமில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆம்பரில் என்னென்னா இன்செக்ட்ஸ் எம்படட் இன் அ டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸில் இன்செக்ட்ஸ் வந்து எம்படட் ஆகிருக்கு, விச் ப்ரிசர்வ்ஸ் தி எக்ஸ்டென்ட் ஃபார்ம். ஸோ அந்த ஆம்பர் என்ன பண்ணுது? அந்த எக்ஸ்டென்ட் ஃபார்ம், அழிந்த உயிரினத்தை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கு ஆம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபிலிமில். ஓகேவா? ஸோ இப்போ வாட் இஸ் ஆம்பர்? விச் குரூப் ஆஃப் பிளான்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆம்பர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆம்பர் இஸ் அ பிளான்ட் செக்ரீஷன். ஆம்பர் இஸ் அ பிளான்ட்டோட ஒரு செக்ரீஷன் தான் இந்த ஆம்பர். which is an effective preservative. It is an effective preservative. ப்ரிசர்வேட்டிவ்னா நம்ம ஒரு பொருள் வந்து கெட்டு போகாமல், மடித்து போகாமல், டீகம்போஸ் ஆகாமல் லாங் பீரியட் பாதுகாத்து வைக்கிறதா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ப்ரிசர்வேட்டிவ். தட் டஸ் நாட் கெட் டீக்ரேடட். ஸோ அது என்னது? டீக்ரேட் ஆகாது. அண்ட் ஹென்ஸ் கேன் ப்ரிசர்வ் ரிமைன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ட் லைஃப் ஃபார்ம்ஸ். எக்ஸ்டென்ட் லைஃப் ஃபார்ம்ஸ்னு நம்ம எதை சொல்கிறோம்? அழிந்து போன உயிரினத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எக்ஸ்டென்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆம்பர் இஸ் அ பிளான்ட் செக்ரீஷன் விச் இஸ் அன் எஃபிஷியன்ட் ப்ரிசர்வேட்டிவ். இட் கேனாட் பி டீக்ரேடட். ஆம்பர் எப்போவுமே என்ன ஆகாது? டீக்ரேட் ஆகாது. ஸோ அதனால அது என்ன பண்ணுது? எக்ஸ்டென்ட் லைஃப் ஃபார்ம்ஸ், ரிமைன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டென்ட் லைஃப் ஃபார்ம்ஸ், அழிந்து போன உயிரினங்களோட அந்த எச்சங்களை, ரிமைனிங் பார்ட்ஸை வந்து அது ப்ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆம்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் தான் ஆம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எந்த ஜிம்னோஸ்பர்ம்? பைனிட்டஸ் சக்சினிஃபெரா. அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். பைனிட்டஸ் சக்சினிஃபெரா ப்ரொடியூஸ் தி ஆம்பர். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். மோஸ்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் எவர்கிரீன். ஜிம்னோஸ்பர்ம்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குது? எவர்கிரீன். woody ட்ரீஸாக இருக்குது, ஆர் ஸ்hrubஸாக இருக்குது, சம் ஆர் லைனஸாக இருக்குது. ஓகேவா? ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இலையுதிர் காலமே கிடையாது. எப்போவுமே எப்படி இருக்கும்? க்ரீனாக இருக்கும். ஸோ woody ட்ரீஸாக தான் இருக்கும், ஆர் ஸ்hrubஸாக இருக்கும். ஸ்hrubஸ்னால் நம்ம
ஸோ ஸ்ட்ரப்ஸ் என்னது 6 feet வரைக்கும் க்ரோ ஆகும் இல்லையா. ஸ்ட்ரப்ஸுன்றது என்னது நம்ம இருக்கிற உயரம் இருக்கு இல்லையா, நம்ம ஹியூமன் ஹைட் இருக்குது பார்த்தியா, அந்த அளவு தான் ஸ்ட்ரப்ஸு க்ரோ ஆகும். அதோட ஸ்டெம்மை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உட்டியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்க பிளான்ஸில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்ட்ரப்ஸ். தட் டஸ் நாட் க்ரோ அபோவ் 6 feet, ஒன்லி 6 feet வரைக்கும் தான் க்ரோ ஆகும். சம் ஆர் லைனஸ். இதில் சம் எப்படி இருக்குன்னா லைனஸாக இருக்குது. லைனஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடி தாவரம்னு சொல்லுவாங்க இல்லையா, கொடி மாதிரி படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ட்வின்னர் மாதிரி மரத்தை சுற்றி ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அதுக்கு பேர் லைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்வின்னர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டெம்மாக இருந்துச்சுன்னா அதை ட்வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே அது கொஞ்சம் உட்டியாக கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அதை வந்து லைனாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நீட்டமாக வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த பிளான் பாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்போரோஃபைட், இதில் வந்து ரூட்டு ஸ்டெம்மு லீஃபுன்னு எல்லாமே என்ன ஆகுது, டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ரூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டாப் ரூட் சிஸ்டம், வெல் டெவலப்டு டாப் ரூட் சிஸ்டம். ஓகேவா. இப்போ நம்ம எதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்மாக பார்க்குறோம், ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் எவர்கிரீனாக இருக்கும், உட்டியாக இருக்கும், ட்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரப்பாக இருக்கும், லைனாஸாக கூட ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் நீட்டமில் எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேம்மா. அடுத்து கொரலைட் ரூட்ஸ் ஆஃப் சைக்கஸ் ஹாவ் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் வித் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ சைக்கஸ் அப்படின்ற ஒரு ஜிம்னோஸ்பெர்மோட ரூட்டில் எது வந்து சிம்பியாட்டிக் அசோசியேட்டடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கே தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க, அந்த கொரலைட் ரூட்ஸ் ஆஃப் சைக்கஸ்லேருந்து, சைக்கஸோட ரூட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ சைக்கஸுக்கு தேவையான நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது, அதுக்கு தேவையான மினரல்ஸை வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்லேருந்து சிம்பிளாக மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ போத் ஆர் பெனிஃபிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சிம்பியாட்டிக் அசோசியேஷன். சிம்பியாட்டிக் அசோசியேஷன் எப்போ சொல்லுவோம், ஒரு இடத்துல 2 ஆர்கானிசம் வாழுது, ரெண்டுமே பெனிஃபிட் அடைஞ்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சிம்பியாட்டிக் அசோசியேஷன். அதே மாதிரி பைனஸ், இன் பைனஸ் த ரூட்ஸ் ஹாவ் மைக்கோரைசா. மைக்கோரைசா நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோம் இல்லையா, மைக்கோரைசா வாம் ஃபங்கை, வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா படித்தோம் இல்லையா. ஸோ ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸில் ஃபங்கஸ் வந்து சிம்பியாட்டிக் அசோசியேட்டடாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மைக்கோரைசான்னு படிச்சிருக்கோம். பைனஸ் ஒரு ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் இருக்க ஒரு கிளாஸ் என்னது, ஒரு ஃபேமிலி வந்து பைனஸ் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அதோட ரூட்ஸில் வந்து மைக்கோரைசா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அடுத்து ஸ்டெம்மை பார்க்க போகிறோம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸோட ஸ்டெம் எப்படி இருக்குது, ஏரியலாக இருக்குது. ஏரியல், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏரியல்மா? ஏரியல்னா என்னது, அபோவ் த சாயில். எரக்ட்னா என்னது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பிரான்ச்சாகவும் இருக்கும், அன்பிரான்ச்சாகவும் இருக்கும். அன்பிரான்ச்டு எக்ஸாம்பிள் சைக்கஸ் வித் லீவ் ஸ்கேஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் உளுந்ததுக்கான தழும்பு இருக்கும். தென்னை மரம் பார்த்துருக்கியா, அதில் அந்த மட்டை விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கேர் மாதிரி தழும்பு இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து லீவ் ஸ்கேஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அன்பிரான்ச்டு எக்ஸாம்பிள் பாருமா, அன்பிரான்ச்டு இதில் பிரான்ச்சஸே இல்லை பார்த்தியா, லீவ் ஸ்கேஸ் இதெல்லாம் தான் என்னது, லீவ் ஸ்கேஸ். அந்த லீவ்ஸ் கொட்டுனதுக்கான அந்த தழும்புகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லீவ் ஸ்கேர்ஸ். இது வந்து பிரான்ச்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா. இது வந்து அன்லிமிட்டெட் க்ரோத் ஆகுது, இதில் பிரான்ச்சஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது, பிரான்ச்சஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அடுத்து பிரான்ச்சஸ் இன் கோனிஃபர் 2 types ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குமா, 2 types ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் லிமிட்டட் க்ரோத்தும் இருக்குது, அதாவது ட்ராப் ஷூட். பிரான்ச்சஸ் ஆஃப் அன்லிமிட்டட் க்ரோத், லாங் ஷூட் இஸ் ப்ரெசன்ட். ஓகேவா. ஸ்ட்ரைட்டாக அது க்ரோ ஆகிட்டே இருக்கும் அன்லிமிட்டடாக. அப்படி இல்லைன்னா ஒரு க்ரோத் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான். இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துனா நம்ம 6 அடிக்கு மேலே வளர மாட்டோம் இல்லையா, அது மாதிரி சம் ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து லிமிட்டட் க்ரோத்தும், சம் ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து அன்லிமிட்டட் க்ரோத்தும் இருக்குது. லீவ்ஸ் ஆர் டைமார்ஃபிக். 2 types ஆஃப் லீவ்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஃபோலியேஜ் லீவ்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஸ்கேல் லீவ்ஸும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஃபோலியேஜ் லீவ்ஸ்னால் நார்மல் அந்த குரூப் ஆஃப் லீவ்ஸை தான் ஃபோலியேஜ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக த்ரெட் லைக்காக பாயிண்டடாக இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்கேல் லீவ்ஸ். 2 types ஆஃப் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைமார்ஃபிக் லீவ்ஸ். ஃபோலியேஜ் லீவ்ஸ் வந்து க்ரீனாக இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும், born on the branches of the limited growth பிளான்ட்டில் பிரான்ச்சஸில் வந்து உனக்கு ஃபோலியேஜ் லீவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து the xylem consists of tracheids but in needtum and ephedra vessels are present. ஸோ xylem வழியாக தான் உனக்கு வந்து வாட்டர் கண்டக்ஷன் நடக்கும். xylemன்றது வந்து மேடப் ஆஃப் மெனி செல்ஸ், xylem பேரன்கைமா,
xylem fibers, tracheids, vessels, இது மாதிரி நிறைய செல்ஸ் சேர்ந்தது தான் உனக்கு xylem. நம்ம செகண்ட் வால்யூமில் வந்து அதை பற்றி நல்லாவே டெப்த்தாக படிப்போம். இப்போ வந்து xylem எலமெண்ட் ஜிம்னோஸ்போம்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கிட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. நல்லா பார்த்துக்க. இது 1 மார்க் கொஸ்டின். நீட்டம்லையும் எஃபிட்ராலையும் எது வாட்டரை கண்டக்ட் பண்ணுது? வெசல்ஸ் வந்து வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுது. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்க முடியாது. நீட்டம் அண்ட் எஃபிட்ரால வாட்டரை கண்டக்ட் பண்ணுற எலமெண்ட் எது? வெசல்ஸ். காமனாக ஜிம்னோஸ்போம்ஸ்லன்னு கேட்டால் ட்ரக்கிட்ஸ். ஓகே டியர். அடுத்து செகண்டரி க்ரோத் இதில் வந்து ப்ரெசண்ட்டுமா. ஃபஸ்ட்டு ப்ரைமரி க்ரோத்து, அதுக்கப்புறம் கேம்பியம் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால செகண்டரி க்ரோத் இதில் கண்டிப்பாக நடக்குது. செகண்டரி க்ரோத்னால தான் உனக்கு பார்க்கு வுட்டு ரீஜன்லாம் ஃபார்ம் ஆகிறது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத்தில் தான். ஸோ செகண்டரி க்ரோத்தில் வுட்டு வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. மேனோசைக்ளிக், பிக்னோசைக்ளிக். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இந்த கொஷின் கண்டிப்பாக 2 மார்க்ஸில் கேட்பாங்க. மேனோசைக்ளிக்னா என்ன, பிக்னோசைக்ளிக்னா என்ன, மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஓகேம்மா. ஸோ மேனோசைக்ளிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரஸாக இருக்கும். அந்த வுட் எப்படி இருக்குது? போரஸ், நிறைய ஹோல்ஸ் அதில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கும். நிறைய பேரன்கைமா செல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். மெடுலரி ரேஸ் வந்து வைடராக இருக்கும். அதில் இருக்கிற மெடுலரி ரேஸ் வந்து வைடராக ப்ரெசண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் சைக்கஸ். அடுத்து பிக்னோசைக்ளிக்னு பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்கும். மெடுலரி ரேஸ் வந்து நேரோவாக இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நேரோ மெடுலரி ரேஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பைனஸ். மேனோசைக்ளிக்னு என்னது? போரஸ், சாஃப்ட், மோர் பேரன்கைமேட்டஸ் வித் வைட் மெடுலரி ரேஸ். பிக்னோசைக்ளிக் அப்படின்னா காம்பேக்டாக இருக்கும். வுட்டு வந்து நல்லா காம்பேக்டு வித் நேரோ மெடுலரி ரேஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பைனஸ் ட்ரீ. தே ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ். இதில் ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோஸ்போரஸ். நம்மளுக்கு தெரியும் ஹோமோஸ்போரஸ்னால் என்ன, ஹெட்டிரோஸ்போரஸ்னால் என்னன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸ்போர்ஸ் ரெண்டும் சேம் சைஸில் ஷேப்பில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹோமோஸ்போரஸ்ன்னு படித்தோம். டிஃப்ரெண்ட் ஷேப்லையும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்ததுன்னா அது பேர் ஹெட்டிரோஸ்போரஸ். ஸோ இங்கே ஸ்போர்ஸ் எப்படி இருக்குது? ஹெட்டிரோஸ்போரஸாக இருக்குது. இந்த பிளான்ட் வந்து மோனோஷியஸ் பிளான்ட்டாகவும் இருக்குது, டயோஷியஸ் பிளான்ட்டாகவும் இருக்குது. மோனோஷியஸ் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சேம் பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் அ மோனோஷியஸ். மோனோஷியஸ் புரிஞ்சாமா? வாட் இஸ் மோனோஷியஸ்? எஸ், மேல் ஃப்ளவர் அண்ட் த ஃபீமேல் ஃப்ளவர் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சேம் பிளான்ட் இஸ் கால்ட் அஸ் மோனோஷியஸ். எக்ஸாம்பிள் பைனஸ் ட்ரீ. அடுத்து டயோஷியஸ். டயோஷியஸ்னா நம்ம மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் are present on the 2 different plants is called as dioecious. Example cycas. What is meant by dioecious? Male flower and female flower are present on the 2 different plants is called as dioecious. Will you understand this ma? Microsporangia and megasporangia. What is microsporangia ma? That male gamete producing organ is called as pollen producing organ is called as microsporangia. Megasporangia, that ovule producing, egg producing organ is called as megasporangia. Micro means male, mega means female. Both they are produced by microsporophyll and megasporophyll respectively. Male and female cones are formed. Here not the flowers are produced, here the male cone and the female cones are produced. Here pollination is done by, what is meant by pollination ma? Transfer of pollen grains from the anther to the stigma of the flower. ஓகேவா? போலனை வந்து ஒரு ஃப்ளவர்லேருந்து அதோட ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ், ஃபர்டிலைசேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னது? பாலினேஷன். இங்கே பாலினேஷன் இது மூலமாக நடக்குது பை அனிமோஃபில்லஸ். அனிமோஃபில்லஸ்னால் நம்ம பாலினேஷன் அக்கர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் விண்ட். ஸோ இங்கே விண்டு பாலினேஷன் தான் நம்மளுக்கு வந்து நடக்குது. ஃபர்டிலைசேஷன். நெக்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் இஸ் சைஃபோனோகேமஸ். Fertilization is done occur by the method of siphonogamous and the pollen tube helps in the transfer of male nuclei. So இங்கே pollen tube form ஆகி male nuclei வந்து எக்குக்கு ஓவியலுக்குள்ள transfer ஆகுது. Fertilization is siphonogamous.
Siphonogamous na a tube-like structure is called as siphonogamous. ஒரு tube-like structure form ஆகி அது வழியா gametes வந்து மேல் நியூக்ளியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ் தான் என்னது siphonogamous. Polyembryony is present. Here polyembryony is present. More than one embryo is present here. The naked ovule is developed into a seed. Naked ovule தான் என்ன ஆகுது சீடா வந்து டெவலப் ஆகுது. The endosperm is haploid and developed before fertilization. ஸோ இங்கே எண்டோஸ்போம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு தேவையான ஃபுட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எண்டோஸ்போம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா ஹாப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடியே இங்கே எண்டோஸ்போம் வந்து உனக்கு ஃபார்ம் ஆயிடுது. எண்டோஸ்போம் it acts as a food for the developing embryo. It is formed before the fertilization. Here the endosperm is haploid in nature. ஓகே, இதே நம்ம ஏஞ்சியோஸ்போம்ஸ் படிக்கும்போது எண்டோஸ்போம்ஸ் வந்து ட்ரிப்ளாய்டு நேச்சர்னு படிப்போம். ஓகே, அந்த லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இதில் ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷனும் இருக்குது, கேமெட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனும் இருக்குது. ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷனாக அதில் டாமினண்ட்டு, கேமெட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இஸ் ஹைலி ரெடியூஸ்ட். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். Spohn in the year 1965 classified gymnosperms into 3 classes and 9 orders and 31 families. The classes includes Kykodopsida, Coniferopsida, Neotopsida. Okay, well, 2 more questions la kepanga. Okay, well, Spohn in the year 1965 classified the gymnosperms into 3 classes, 9 orders and 31 families are கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அந்த மெயின் கிளாஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைக்கடோப்சிடா, கோனிஃபெரோப்சிடா, நீட்டோப்சிடா. ஸோ இதுதான் மெயின் 3 ஃபேமிலிஸு. மோஸ்ட்லி இந்த பிளான்ஸ் தான் வந்து உனக்கு ஜிம்னோஸ்போம்ஸில் வர எல்லா பிளான்ஸுமே. ஸோ இதான் என்னது நேக்கட் சீடட் பாரு. இந்த சீட்ஸ் எல்லாம் டைரெக்டாக விசிபிள் ஆகுதா நம்மளுக்கு? இதான் நம்மளுக்கு என்னது சீட்ஸு. ஸோ இதுதான் சீட்ஸ், டைரக்ட் நாய்கட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸு, ஸ்கே லீவ்ஸ். இதெல்லாம் என்னது ஸ்கே லீவ்ஸ். கோன்ஸ், மேல் கோன்ஸ், ஃபீமேல் கோன்ஸ். கோன்ஸ் மேல் கோன்ஸ், ஃபீமேல் கோன்ஸ். ஸோ இங்கே ஃப்ளாராக இருக்காது, கோன்ஸ் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்னது அன்லிமிட்டெட் க்ரோத்து, அன்லிமிட்டெட் ஸ்டெம் க்ரோத். இதெல்லாம் ஃபோலியேஜ் லீவ்ஸ். இது என்னது ஃபோலியேஜ் லீவ்ஸ். ஸ்கேல் லீவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது ஃபோலியேஜ் லீவ்ஸு. இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்.